ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய ஆலய ரகசியத்தில் பலிபீடத்தின் சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அடுத்து இன்றைக்கான ஸ்லோகத்தையும் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். சிவாலயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவருக்கு மொத்தம் 6 கால பூஜைகள் உண்டு, 4 கால பூஜைகள், 2 கால பூஜை இப்படி நடக்குது இல்லையா? ஒவ்வொரு காலத்தின் முடிவிலும் அவருக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பலி அப்படின்றது ஒன்று போடுவாங்க. இந்த பலியானது மிகவும் விசேஷமானது. ஆலயத்தில் எந்த அளவுக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பலிக்கு முக்கியத்துவம் தராங்களோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆலயத்தில் 3 விதமான லிங்கம் இருக்கு. ஸ்தூலலிங்கம் விமானம் சியாத், சூக்ஷ்மலிங்கம் சதாசிவா, பத்ரலிங்கம் பலிபீடம், லிங்கம் த்ரிவிதமுச்சதே. அதாவது ஸ்தூலலிங்கம் அப்படின்றது எதுனாக்கா, கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கு பாருங்க விமானம், அதுக்கு ஸ்தூலலிங்கம் அப்படின்னு பேரு. கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு சூக்ஷ்மலிங்கம் அப்படின்னு பேரு. ஆலயத்தில் இருக்கக்கூடிய பலிபீடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பத்ரலிங்கம் அப்படின்னு பேரு. ஸ்தூலலிங்கம் அப்படின்னா, ஸ்தூலம்னா பெரிய, மிகப்பெரிய, அதாவது சிவபெருமான் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்யணுன்றதுக்காக பெரிய ஒரு உருவத்தை எடுத்து இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்தூலலிங்கம். சூக்ஷ்மம் அப்படின்னா மிகவும் சிறிய அளவில் கர்ப்ப கிரகத்தில் நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக சதாசிவர் ரூபத்தில் உள்ளவர் இருக்கிறார். அடுத்தது பத்ரலிங்கம் என்று சொல்லக்கூடிய பலிபீடம். பத்ரம் என்றால் மங்களம். ஏன் இதுக்கு மங்களம் அப்படின்னு பேரு அப்படின்னாக்கா, நம்ம கோவிலுக்குள்ள நுழையிறோம். நம்ம ஏற்கனவே பிரதட்சண முறை நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கோம். அதனால கோவிலில் அப்படி பிரதட்சணெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேராக வந்து துவஜஸ்தம்பத்தை நமஸ்காரம் பண்ணணும். அடுத்தது பலிபீடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நமக்கு இருக்கக்கூடிய 6 விதமான தீய குணங்கள் இருக்கு இல்லையா, நம்ம உள்ள இருக்கக்கூடிய 6 தீய குணங்கள், காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 குணங்களையும் அந்த இடத்துல நம்ம தியாகம் பண்ணிடணும். பாவனையாக அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கப்புறம் நந்தியினுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு நம்ம சிவனை பார்க்கறதுக்காக உள்ளே போகும் பொழுது நம்ம சுத்தமாக உள்ளே போகிறோம். அப்போது நமக்கு சிவபெருமான் எல்லா விதமான மங்களத்தையும் அவர் கொடுக்குறார். அப்போ அந்த மங்களம் கொடுக்கறதுக்கு காரணமாக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பலிபீடம் தான். இந்த பலிபீடமானது எவ்வாறு ஒரு மனுஷனுக்கு உடம்புல 6 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆலயத்துக்கும் 6 சக்கரங்கள் இருக்கு. அதில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோபுரம். சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது இந்த பலிபீடம். மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது துவஜஸ்தம்பம். இப்படி ஒரு ஸ்டேஜ்லையும் போய் பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகசிராரம் இல்லை பிரம்மரந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல கர்ப்ப கிரகமானது இருக்கு. இப்போ இது மாத்திரம் இல்லாமல் ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தத்துவம் சைவ சித்தாந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பதி, பசு, பாசம் அப்படின்ற 3 விஷயம். இதில் பதியானவர் சிவபெருமான், பசு நந்தி, பாசம் அப்படின்றது இந்த பத்ரபீடம், அதாவது பத்ரலிங்கம் சொல்லக்கூடியது. இந்த பலிபீடமானது பத்ரலிங்கமாகவும் இருக்கு, சுவாதிஷ்டானம் அப்படின்ற ஒரு இடத்துலையும் இருக்கு. ஆலயத்தினுடைய சுவாதிஷ்டானத்தில் அது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாசங்களை எல்லாம் போக்கி, நம்முடைய தீய குணங்களை எல்லாம் போக்கி நமக்கு எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த பலிபீடமானது இருக்கு. இந்த பலிபீடத்தினுடைய உருவம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பானலிங்கமாக இருக்கும், பானம் மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னாக்கா வட்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பேர்னாக்கா கர்ணிகா அப்படின்னு பேர். இந்த கர்ணிகையில தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா, 6 அதிதேவதைகளை பூஜை செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த அதிதேவைகளை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற திக்பாலகர்களை எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவிலில்
சிவாச்சாரியர் ஆனவர் வடக்கு முகமாக நின்று கொண்டு இந்த பத்ரலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பண்ணுவார். அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா பத்ரபீட்டம் மேலே கர்ணிகை இருக்கு, தாமரையை அப்படி வளைச்சி விட்டா மாதிரி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கா மாதிரி இருக்கும் அந்த பத்ரபீட்டம் பத்ரலிங்கம். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஆமோகன் அப்படின்ற அதிதேவதைகளையும் பூஜை பண்ணி, சுத்தி இந்திராதி தேவர்களை பூஜை பண்ணி, விஷ்ணுவையும் பிரம்மாவையும் பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிறகு பலியானது அங்கே கொடுப்பாங்க. இந்த பலியினுடைய அளவானது எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கபித்த பழம், கபித்தனா விளாம்பழம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு பலி போடுறதுக்கு கொடுக்கலாம். நம்ம நினைச்ச மாதிரி அப்படியே இவ்வளோலாம் எடுத்துலாம் வைக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. இல்லை அப்படின்னாக்கா முட்டை இருக்கு இல்லையா, அதனுடைய அளவு இருக்கலாம், அண்டம் அதனுடைய அளவு இருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நாரிகேலம், அதாவது தேங்காய் அளவுக்கு நம்ம அந்த பலியானது போடலாம். இப்படி இந்த பலியை நம்ம போடும் பொழுது இதை யாரும் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஆனால் கோவிலில் உற்சவம் ஒன்று நடக்கும் இல்லையா, அந்த உற்சவ காலங்களில் இந்த பலிபீட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பலி போடுவாங்க. அந்த பலியை எடுத்து அந்த அன்னத்தை எடுத்து சாப்பிட்டாக்கா குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும் அப்படின்றது நம்முடைய ஆகமமானது, காரணமாகமானது இதை அழகாக சொல்றது. இவ்வாறு சிறப்பு மிக்க இந்த பலிபீட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல அது இருக்கே, அதுக்கு எதுவுமே எந்த ஒரு பலனும் இல்லையே, எதுக்காக அதை வச்சிருக்காங்கன்னு நம்ம நினைக்க வேணாம். அதனுடைய பலன் நம்ம இப்போ தெரிஞ்சுட்டோம். அதனால அந்த பத்ரபீடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தரணும். அதனால அதை போய் ஸ்பர்ஷம் பண்றதோ இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. நம்ம அந்த இடத்துல போய் நின்று பிரார்த்தனை பண்ணாலே அது எல்லாமே நடந்துடும். அதே மாதிரி நந்தின்ட்ட கூட போய் நின்று நமஸ்காரம் பண்ணால் போதும், நம்ம அதுக்கான பலனானது தானாகவே கிடைச்சிடும். அதனால இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பலிபீட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சிட்டோம். இதுக்கு அடுத்தது இன்றைக்கான ஸ்லோகத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். கோவிலில் நம்ம பார்த்தோம், துவாரகணபதிக்கான ஸ்லோகத்தை பார்த்தோம். இதை தவிர விநாயகருக்குன்னு நிருத்தி பாகத்தில் விநாயகர் இருப்பார், அவருக்குன்னு ஒரு ஸ்லோகம் நம்ம சொல்லணும் இல்லையா. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நாம் தெரிஞ்சுப்போம். இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் இடைவெளி கொடுக்குறேன், நீங்களும் சொல்லி பாருங்க. கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பல சார பக்ஷிதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். முழு ஸ்லோகம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஸ்லோகம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததாக இருந்தாலும் சொல்லும் பொழுது அந்த உச்சாரணத்தில் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் சொன்னோம்னா அதுக்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் இதனுடைய லட்சியம். நமஸ்காரம். மீண்டும் அடுத்த ஆலய ரகசியத்தில் சந்திப்போம்.